நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த கானான் பயணத்தில் ஆண்டவருடைய நடத்துதல்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியம் செய்வாரானால் அல்லது சொல்வாரானால் அதன் பின்னால் அநேக விஷயங்கள் இருக்கும். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு வேலையை அவர் கட்டளையிடுவதில்லை. ஆண்டவர் ஒரு இடத்துல செயலாற்றுகிறார் என்றால் அதை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடக்கும். அது நமக்கு புரியாது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 55 அதிகாரம் 9வது வசனம், 8-9 2 வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த அடிப்படை இறையியல் தத்துவத்தை நாம் முதலாவது புரிந்து பல நேரங்களில் ஆண்டவரையும் நம்மளை போல ஒரு மனுஷனாகவே பாவித்து பேசிடுறோம். சில இப்போ வருகிற இளைஞர்கள் நவீன பிரசங்கிமார் ரட்சிப்பின் அனுபவமே இல்லாத பிரசங்கியார்களாய் வந்து விடுகிறார்கள். வேத வசனத்தை ஆவிக்குரிய ரீதியாய் விளக்க தெரியாமல் வேத வசனங்களை எல்லாம் மாம்சீக ரீதியாய் விளக்குகிறவர்கள் திரளாய் பெருகி, அதனால தான் மேடையில் கிறிஸ்தவ பாட்டுக்கு பதிலாக சினிமா பாட்டு பாடுறோம். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் இருந்தவன ஒரு சினிமா பாட்டு பாடுறான். அவனுக்கு அதில் உள்ள ஸ்பிரிச்சுவல் எதுவுமே தெரில, அவனுக்கு தெரில, மாம்சீக சிந்தனையோடு இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல ஏசாயால அவர் சொல்கிறாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய காரியங்களை நாம் டக்குன்னு எளிமையாய் புரிந்து கொள்ள, அதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதுதான் இந்த ரகசியங்களை அவர் சொல்லுகிறார். எங்களுக்கோ ஆண்டவர் தன்னுடைய நினைவுகளை, ஆவியை கொடுத்து அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற உன்னதத்தின் ஆவியை பெற்றிருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பேசுவோம். உலக காரியங்களை நாங்கள் பேசலை என்று பவுல் சொல்லுகிறார். இதேதான் கானான் பயணத்தில் ஆண்டவருடைய ஜனங்கள் கடவுள் விடுதலை தருவார் என்று மோசே ஆரோன் சொன்னதை கேட்டு அப்படியே அவரை தொழுது கொண்டு அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் வந்தார்கள். அப்படி அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் வந்த பொழுது அங்கே பிரச்சனை சிக்கலுக்கு மேல் சிக்கலாய் மாறி போனது. பார்வோனிடத்திலே போய் இந்த காரியத்தை சொன்ன பொழுது பார்வோன் இவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி, ஏற்கனவே கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த மிகவும் கொடுமைப்படுத்தினார். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு பழைய கொடுமையாவது பரவாயில்ல, இந்த கொடுமை ரொம்ப இருக்கே அப்படி மாறிட்டாங்க. அதாவது நம்ம நாட்டில் நீட் எக்ஸாம், தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வரும்பொழுது எக்ஸாமை தமிழ்நாடு ரொம்ப எதிர்த்துச்சு. நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை லாஸ்ட் சொன்னாங்க. எங்கள் மாநிலத்துக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க சொன்னாங்க. ஒன்றிய அரசு கேட்கவே இல்லை. ஒன்றிய அரசு ஒரு காரியம் பண்ணிச்சு. நீட்டு வேண்டாங்காங்களோ, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ, சரி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி அப்படி சென்டர் போடுன்னு அடிச்சு விட்டான். எல்லாம் கஷ்டப்பட்டார்கள். ஒரு பையனுடைய தகப்பன் இறந்தே போனார். இப்படி வட இந்தியாவில் கொண்டு போய் சென்டர் போட்ட உடனே மாணவர்கள் அங்கே செல்றதே ரொம்ப பிரச்சனை ஆயிற்று.
அங்கே போய் பரீட்சை எழுதுறதே பிரச்சனை ஆயிட்டு. உடனே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் கேட்டாங்க, சென்டர் நீங்கள் தமிழ்நாட்டிலே போடுங்கன்னாங்க. அப்படின்னு அர்த்தம், இப்போ நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமாங்கிற பிரச்சனை ஓஞ்சிட்டு சென்டர் தமிழ்நாட்டிலே கொடுன்ட்டேன். உடனே ஒன்றிய அரசு பார்த்துச்சு, சரி தமிழ்நாட்டிலே கொடுத்துருவோம். எவ்வளோ டெக்னிக்கலான வேலை பற்றில. இதே தான் ஆங்கிலி பார்வோன். இவர்களை இன்னும் அதிகமாய் கொடுமைப்படுத்தினோடனே ஏற்கனவே உள்ள கொடுமை இவங்களுக்கு ஈஸியாக போச்சு. இப்போ அவர்கள் மோசே ஆரோனுக்கு நேராக அந்த பிரச்சனையை பார்வோன் திருப்பி விட்டார். இப்போ மோசே ஆரோனை பார்த்தவர்கள் சொல்கிறாங்க, எங்களை கொல்லதுக்கா நீ வந்த அப்படின்னு. விடுதலை செய்ய வந்த மனுஷனை பார்த்து கொல்லதுக்கா நீ வந்த. நீங்கள் அதன் பிறகு யாத்ராகம புஸ்தகத்தில் 5-6 அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அப்போ மோசையே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த பிரச்சனை இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பார்வோனுடைய மூலமாய் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து உங்களை விரட்டிடுவான்ப்பா, நீ கவலைப்படாத. ஒவ்வொரு அற்புதம் அது பெரிய கஷ்டம், வாதையாக எகிப்து மக்களுக்கு உண்டாச்சு. ஒவ்வொரு வாதை, 9 வாதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நடக்க 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 ஒவ்வொரு வாதை நடக்கும் பொழுதும் பார்வோன் நீங்கள் போயிடலாம், உங்களை நான் அனுப்பிடுதேன்னு சொன்னோம். அந்த பிரச்சனை சரியான உடனே மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்துகிறார். ஏன் புரியலல்ல? அவரே அற்புதத்தை செய்ய சொல்கிறாரு, அவரே பார்வோன் இந்த பிரச்சனையை பார்த்த உடனே உங்களை விரட்டிடுவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் விரட்டிடுறேன், இந்த பிரச்சனையை மட்டும் மாற்றி விடுப்பா அப்படின்னு மோசைகிட்ட கேட்குறாரு பார்வோன். மோசையும் ஜெபம் பண்ணி அந்த வாதை நின்ன உடனே பார்வோனுடைய இருதயத்தை மறுபடியும் ஆண்டவர் தான் கடினப்படுத்துகிறாரு. மறுபடியும் பிரச்சனையாகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க, புரியல. எல்லாம் முடிஞ்ச பிறகு இத்தனை அற்புதங்கள், இத்தனை கடினமான அந்த வாதைகள் உண்டாச்சு. அதில் பெஸ்ட்டான ஒரு காரியம், 2 காரியம் இருக்கு. ஒன்று கார் இருள். கோசேன் நாட்டு பகுதியில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. எகிப்து தேசம் முழுவதும் காரிருள், 3 நாள் இரவும் பகலும் காரிருள் மூடுகிறது. ஆனால் கோசேன் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருக்கு. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறதுக்குத்தான் இந்த எகிப்தின் ஜனங்கள் அப்படி வாதைக்குள் உட்படுத்தினார். அடுத்தால இந்த எகிப்துக்காரங்க தன்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ கடினப்படுத்தினான். அதுக்கு அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல. கர்த்தர் நீதிபரர், அங்கே கூலி கொடுக்க இருப்பார். அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக, ஆட்சி நம்ம கையில் இருக்குங்கிறதுக்காக ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குனா, அந்த ஏழை எளிய ஜனங்களின் தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஒரு நாள் உன் கையில் கூலி வாங்குவார். அன்றைக்கு அதிகாரிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் போக சொல்ல முடியாது. ஏழை எளிய ஜனம் உன் ஆஃபீஸுக்கு வந்தால் ரொம்ப கேவலமாக பேசுகிறல்ல, ஒரு நாள் அதற்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். எங்களுடைய தெய்வம் அல்லது நம்முடைய தெய்வம் நீதியை சரி கட்டுகிற தெய்வம். ஒரு நாள் நீ பதில் சொல்லணும். எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணாலும் இரு, ஆட்சியாளர்களாக வேணாலும் இரு. ஏழை ஜனங்களை, எளிய ஜனங்களை நீ டீஸ் பண்ணா, நீ அவர்களை மரியாதை குறைவாய் நடத்தினால் அதற்கான கூலி ஒரு நாள் உன் கையில் வாங்கப்படும். அன்றைக்கு நீ அழுவாய். குடும்பம் ஒருவேளை சிதறி நிற்கலாம். யார் கண்டது? யார் கண்டது? பார்வோனும் எகிப்து ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், சம்பளமே கொடுக்கல. ஆண்டவர் இப்ப நீதியை சரி கட்டுறார். ஒரு வாதைனா அதில் எத்தனையோ பிரச்சனை உண்டு. இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆழ்ந்த ஒரு பக்தி வரணும், ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை வரணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நம்புவான். அதனால தான் இத்தனை காரியங்கள் இந்த காரிருள் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஐயோ நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்கிற ஒவ்வொரு அந்த வாதையிலும் அவர்கள் புரிந்து கொண்டே வருகிறார்கள். இறுதியாக தலைப்பிள்ளை சங்காரம்.
நீ ரொம்ப சிம்பிளாக ஆட்சியில் இருக்கிறதுனால எபிரேய குழந்தைகளில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா, அதாவது தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்தா நைல் நதியில் தூக்கி போட்டுருந்து எவ்வளவு ஈஸியாக சட்டம் போட்ட. ஆட்சி அதிகாரம் உனக்கு இருக்குன்னு தானே, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சட்டம் போடலாம், எவனும் நம்மளை கேட்க முடியாது, அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி தானே செய்கிற. ஒரே வார்த்தையில் பார்வன் கையெழுத்து போட்டான்ல, பிறக்கிற ஆண் குழந்தைகள், எபிரேயர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள்லாம் நைல் நதியில் தூக்கி போடுன்னு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் மோசேகிட்ட, மோசே, இன்று இரவு எகிப்து மக்களுடைய அரசனிலிருந்து ஆண்டி வரை அவன் குடும்பத்தில் உள்ள அத்தனை தலைப்பிள்ளைகளும் சங்காரமாக போகிறார். தலைப்பிள்ளை சங்காரம். ஒருவேளை நமக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா ஆண்டவர் ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்கார் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை இல்லை, அவர் நீதிபரர், அவர் நியாயம் செய்கிறவர், அவர் நீதி செய்கிற தேவன். எத்தனை எபிரேய குழந்தைகளை துடிக்க துடிக்க பிறந்த உடனே ஆற்றுல தூக்கி போட்ட நீ கொன்ன. அது அருவருப்பா இல்லையா? அது மனிதாபிமாற்ற செயல்னு உனக்கு தெரியலையா? ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை ஆட்சி அதிகாரங்களுக்கும் மேலான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சக்கரவர்த்தியாய் தேசத்தில் நீதி செய்ய வந்தால் நீ எல்லாம் எம்மாத்திரம், நீ எல்லாம் எம்மாத்திரம். அன்றைக்கு ராஜா வீட்டிலே தலைப்பிள்ளை செத்து போன கிடந்தான் படுக்கையிலே. ராஜாக்கு ஒன்றும் ஓடலை. எகிப்து தேசமே கூக்குரல் எடுக்கிறது. எல்லா தலைப்பிள்ளைகளும் சங்காரப்பட்டு போனார்கள். இரவோடு இரவாய் ராஜா சட்டம் போட்டான். அவங்கள விட்டு விரட்டி விட்டுருப்பா. தேசத்துல ஒரு இஸ்ரவேல் கூட இருக்கக்கூடாது. விரட்டிடு, வேகமா போ சொல்லு. ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலை. யாத்ராகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 51வது வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அன்றைக்கே தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த அன்றைக்கே 30வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. அன்னைக்கு எபிரேய பெண்கள் தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தை, குழந்தையை பிறந்த அன்னைக்கே தூக்கி அந்த நைல் நதியில போட்டு எவ்வளவு துடித்திருப்பாள். ஒரு தாய் தான் ஈன்ற குழந்தையை நைல் நதியிலே துடிக்க துடிக்க தூக்கி எறிந்து விட்டு, இந்த தாயினுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும்? அந்த தாயினுடைய தெய்வத்தினுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும்? இன்னைக்கு எகிப்தியர்களுடைய அத்தனை வீட்டிலும் சாவு இல்லாத வீடே இல்லை. எல்லா வீட்லேயும் ஒரு சாவு. அன்னைக்கு ராத்திரியிலே எல்லாம் முழிச்சிட்டான், அலறுகிறார்கள். 31வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 12:31. அந்த ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். வழிக்கு வந்துட்டாரா பார்வோன்? என்னையும் ஆசீர்வதிக்க சொல்லுப்பா. உங்க கடவுள்கிட்ட கேளுக்க. இன்னைக்கு ஆலயங்களை உடைப்பது எளிதா இருக்கும். அசுர பலத்தோடு ஆட்சி பண்றதுனால ஆலயத்தை இடிக்கலாம், கிறிஸ்தவர்களை வெட்டி கொல்லலாம், ஒருவேளை கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்ன வேண்டாலும் பேசலாம். ஆனால் என் சகோதரா, என் சகோதரி, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு தெய்வம் ஒரு நாள் உன் கையில கூலி வாங்குவார். ஒரு நாள் இந்த நீதியை சரி கட்டுவார். அன்றைக்கு நீ அலறுவாய். இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே மனம் திரும்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்.
அவரை அல்லாமல் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே பெயர் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஜெய கிறிஸ்துவாய் நீர் எங்களை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியை சரி கட்டுகிற தேவன், இன்றைக்கு நாங்கள் படுகிற இந்த உபத்திரவங்கள், இன்றைக்கு நாங்கள் படுகிற இந்த அவமானங்கள், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே படுகிற இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் எங்களுக்கு நீ நீதி செய்கிற தெய்வமாய் இறங்கி வரும் பொழுது எங்கள் பகுதி வெளிச்சமாயிருக்கும். இடிக்கப்பட்ட ஆலயங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவோம். இன்னும் ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை விடுதலை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.